இன்றைய தினம் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துள்ள வேத புஸ்தகம் நீதிமொழிகள். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாக இருந்த சாலமோன் எழுதிய 3 புஸ்தகங்கள் வேதாகமத்தில் உண்டு. அவை மூன்றுமே ஞான புஸ்தகங்கள் என்கிற அந்த வரிசையில் தான் இருக்கிறது. முதலாவது நீதிமொழிகள், அதற்கு பிற்பாடு பிரசங்கி, அதற்கப்புறம் உன்னத பாட்டு. இந்த மூன்றுமே அவருடையது தான். இதுல உன்னத பாட்டு புஸ்தகங்கள் சாலமோன் தன்னுடைய வாலிப வயதிலே இளைஞனாக இருந்தபோது காதல் வயப்பட்ட இருவருடைய உணர்வுகளை மையமாக கொண்டு ஒரு கவிதையாக இயற்றப்பட்டது. நீதிமொழிகள் அவனுடைய நடுத்தர வயதிலே ஒரு தகப்பனாக பிள்ளைகளுக்கு ஆலோசனை கூறுபவனாக தன் வாழ்க்கையில் அனுபவித்த காரியங்களை கொண்டும் தன்னுடைய ஞானத்தை கொண்டும் அவனுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்வது போல எழுதப்பட்டது நீதிமொழிகள் புஸ்தகம். பிரசங்கி புஸ்தகம் அவன் முதிர் வயதிலே தன்னுடைய காலங்கள் முடிந்து கடைசி காலத்தில் இருக்கிற போது தன் முழு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு தவிர்க்க வேண்டியதும் கை கொள்ள வேண்டியதும் எது என்று அனுபவபூர்வமாக அவன் கற்றுக்கொண்டதை அவன் அனுபவத்தை ஆலோசனையாக கூறுவது பிரசங்கி புஸ்தகம். இன்று நாம் தியானிக்க இருப்பது நீதிமொழிகள். இதனுடைய மைய கருத்து ஞானம், விஸ்டம். முக்கியமாக ஞானம் வேண்டும் நமக்கு அப்படிங்கிறத இதில் முக்கியமாக வைத்து அந்த ஞானத்தை குறித்து பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், எது ஞானம் என்று விளக்கமாக இதிலே அவர் அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். இதனுடைய முக்கியமான ஆக்கியோனாக இருப்பது சாலமோன். 31 அதிகாரங்களும் சாலமோனால் இயற்றப்பட்டவை அல்ல, அவருடைய சொந்தமானது அல்ல. ஆனால் முக்கியமான பெரும்பகுதி அவருடையது தான். எபிரேயத்தில் இந்த புஸ்தகத்துக்கு பேரு மிஷேல் ஷலோமா, அதாவது ப்ராவர்ப்ஸ் ஆஃப் சாலமோன், சாலமோனுடைய நீதிமொழிகள் என்று. லத்தீன் பாஷையில் இதை மொழிபெயர்த்த போது புக் ஆஃப் ப்ராவர்ப் என்று பெயரிட்டார்கள். இதை யூத ரபிகள் ஞான புஸ்தகம், புக் ஆஃப் விஸ்டம் என்றும் அழைப்பது உண்டு. நமக்கு நன்றாக தெரியும், தாவீது பத்சேபாலோடு பாவம் செய்த பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தேவ எச்சரிப்பையும் தண்டனையையும் பெற்ற பின்பு மனம் வருந்தி மன்னிப்பு பெற்ற பின் பிறந்ததனால சாலமோனுக்கு சமாதானத்தின் மகன், தேவனோடு எனக்கு சமாதானம் கிடைத்ததற்கு அப்புறம் பிறந்தவன் என்பதனால சமாதானத்தின் மகன் என்ற அர்த்தத்திலே சாலமோன் என்று பெயரிட்டான். சலோம் என்றாலே சமாதானம் என்று அர்த்தம். சாலமோன் என்று பெயரிட்டான். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 12வது அத்தியாயம் 25வது அத்தியாயத்தில் நம்ம படிக்கலாம். அவன் மேல் தேவனும் பிரியமாயிருந்தார். எனவே தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டார். எதிதியா என்றால் நேசகுமாரன் என்று அர்த்தம். ஆனா என்ன காரணத்தினாலேயோ அந்த பேரை காட்டிலும் இந்த பேர் தான் அவருக்கு நிலைத்து விட்டது. சாலமோன் என்கிற பேர் தான் நிலைத்து விட்டது. தவிர சாலமோன் ராஜாவான போனது, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தேவன் அவனிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று கேட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான் இது பூரா. அது தேவனுக்கு பிரியமான விண்ணப்பமாக இருந்ததுனால ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தாரேன், நீ கேட்காத ஐஸ்வர்யமும் மகிமையும் உனக்கு தருகிறேன் என்றார். காரணம், ஐஸ்வர்யம் மகிமை இது இரண்டுமே ஞானத்தை பின்தொடர்ந்து வருபவை. 1 ராஜாக்கள் 3வது அத்தியாயத்தில் 5 to 14 படித்தா தேவன் அவனை கேட்டது பதில் சொன்னது அங்க இருக்கு. தேவன் தந்த ஞானத்தினாலே சாலமோன் அவன் காலத்திலே இருந்த அனைத்து ஞானிகளையும் விட, இஸ்ரவேல் தேசத்துல இல்ல, சுத்தி இருந்த எகிப்து தேசத்துல, அரேபியா தேசங்களில சுத்தி இருந்த அனைத்து தேசங்களில் உள்ள ஞானிகளை காட்டிலும் இவன் ஞானம் உள்ளவனாக இருந்தான். 1 ராஜாக்கள் 4வது அத்தியாயத்தில் 29 to 34 வசனம் படிச்சு பார்த்தா அதுல சொல்லுகிறது, அவன் 3000 நீதிமொழிகளையும் 1005 பாட்டுகளையும் எழுதினான் என்று சொல்லுகிறது. ஆனா நம்முடைய வேதத்தில் உள்ள இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல சாலமோன் எழுதிய கூறிய நீதிமொழிகளில் சுமார் 800 நீதிமொழிகள் மட்டும்தான் உண்டு. இது தவிர பிற தேசத்தில் உள்ள, அண்டை தேசத்தில் உள்ள அறிஞர்கள், ஞானிகள் இவர்கள் சொன்னதிலிருந்தும் எடுத்து அவன் சேர்த்து சிலவற்றை, அவர்கள் சொன்ன கருத்தையும் சேர்த்து இதில் எடுத்து எழுதி வைத்திருக்கிறார்.
அந்த நீதிமொழிகளும் இதில் உண்டு. அறிஞர்கள் ஞானிகளின் கூற்று என்றும் இதில் உண்டு. பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அத்தியாயத்தில் பார்த்தா அதில் 9வது வசனத்திலிருந்து இப்படியாக படிக்கலாம். மேலும் பிரசங்கி ஞானவானா இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாக கேட்டு ஆராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமானவை. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணைகளைப் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரே மேய்ப்பன்கிறது அவர் தேவனை குறித்து, தேவன் மூலமாக அவர்கள் கொடுக்கப்பட்டது என்று. அந்த பிற தேசத்து ஞானிகளுடைய கூற்றுக்களை எடுத்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எபிரேயத்துக்கு அவங்க தேசத்தில் உள்ளதை நம்ம தேசத்துக்கு மாடிஃபை பண்ணி அதையும் அவரே எழுதி வைத்திருந்தார், அவர் சொல்லி வைத்திருந்தார். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த புஸ்தகத்தில் வருது. இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் இஸ்ரவேலினுடைய சரித்திர புஸ்தகமாக இல்லை, யூத மார்க்கத்துடைய ரிலிஜியஸ் புக்காகவும் இல்லை. ஆனால் இஸ்ரவேலில் உள்ள அறிஞர்கள் ஞானிகளின் பாடசாலையில் உள்ள ஞான போதனை புஸ்தகங்களிலே முக்கியமான ஒரு புஸ்தகமாக இது இருந்தது. இதில் இருக்கக்கூடிய முதல் 24 அதிகாரங்கள் சாலமோனுடைய காலத்தினாலே சொல்லப்பட்டு எழுதப்பட்டு ஒரு குறிப்பாக எடுத்து வைக்கப்பட்டது. 24 அத்தியாயங்கள் கிமு 931 கிறிஸ்துவுக்கு முன் 931 வருஷத்தில் இருந்தார். அதற்கு அப்புறம் 230 வருடங்களுக்கு பின்னாடி ராஜாவான எசேக்கியா என்கிற ராஜா, யூதாவினுடைய ராஜா வந்த எசேக்கியா என்பவர் 715 686 வரைக்கும் ஆண்டார். அவருடைய காலத்தில் இதில் இல்லாத சாலமோனுடைய பிற நீதிமொழிகளையும் எடுத்து சேர்த்து பிற அறிஞர்களுடைய சில அறிவுரைகளையும் சேர்த்து இதை முழுமையாக்கினார். 31 அதிகாரங்களாக முழுமையாக்கினார். அவருடைய காலகட்டத்தில், அந்த எசேக்கியா ராஜா காலகட்டத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள், ஏசாயா இதற்கு பின்னாடியாக உதவினார். ஏசாயா மீகா 2 பேருமே அந்த எசேக்கியா தேவன் ராஜா காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள். இவங்களுடைய காலத்தில் தான் இது இணைக்கப்பட்டு முழு புஸ்தகமாக மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டது. 31 அதிகாரங்கள் ஆனது. பழங்காலத்திய அறிஞர்கள் ஞானிகள் தங்கள் வாழ்க்கையில நீண்ட கால அனுபவம் மூலமாக கற்றுக்கொண்டதை பின்வரும் சந்ததியினர் பிரயோஜனத்திற்காக அவர்களும் என்னை போல கஷ்டப்பட்டது கற்றுக்காம ஒரு அறிவுரையாக அவர்களுக்காக அவர்கள் சுருக்கி தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சுருக்கி கூறியது பழமொழிகள். ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசமான பழமொழிகள் அவங்க கலாச்சாரத்துக்கு ஏற்றபடியாக உண்டு. ஆனால் இதில் இருந்து நீதி என்றால் என்ன, அநீதி என்றால் என்ன, நீதியில் நடப்பதனுடைய பலன் என்ன, அநீதியால் நடப்பதனுடைய விளைவு என்ன என்பதை அறிந்து கொண்டு அநீதியை விலக்கி நீதியின் வழியிலே நடக்க ஞானம் உள்ளவர்களாக நாம் ஆகும்படியாக தேவன் இதை நமக்கு வேதாகமத்தில் கொடுத்துள்ளார். இது புக்ஸ் ஆஃப் விஸ்டம் என்கிற தலைப்பிலே வருகிறது. அதில் தான் நமக்கு இது வருகிறது. இந்த புஸ்தகத்தை 8 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு இதனுடைய 1வது அத்தியாயம் 1 to 7 வசனங்கள். அதில் தான் இந்த புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்ன, இதை படிப்பதனால் வரக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்கிறது. 1 to 7 வசனங்கள். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான்
இந்த ஒரு புஸ்தகமே. இதனுடைய ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தினுடைய ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் உனக்கு இந்த ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லித்தான் இது ஆரம்பிக்கிறார். இதுதான் முன்னுரை. இதற்கு அடுத்தபடியாக வருவது 1வது அத்தியாயம் 8வது வசனத்திலிருந்து 9வது அத்தியாயம் 18வது வசனம் வரைக்கும் ஒரு தகப்பன் மகனுக்கு ஆலோசனை சொல்வதை போல தன் வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்து, என் மகனே நீ இப்படி நட, இதை செய்யாதே, இதை செய், இதை செய்யாதே என்கிற அந்த முறையிலே தகப்பன் மகனுக்கு சொல்லும் ஆலோசனையாக சாலமோன் மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த பகுதி புறம். 1வது அத்தியாயம் 8வது வசனத்திலிருந்து 9வது அத்தியாயம் 18வது வசனம் வரைக்கும். அடுத்தபடியாக 3வது பகுதி காமனாக சாலமோன் சொல்லக்கூடிய நீதிமொழிகள் என்பது பொதுவாக எல்லாருக்குமாக என்று சொல்லக்கூடியது 10வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 22வது அத்தியாயம் 16 வசனங்கள் வரைக்கும். இது சாலமோன் சொந்தமாக தேவன் கொடுத்த ஞானத்தினாலே அவன் அனுபவத்தில் அவன் கண்டறிந்து சொன்னது. 4வது பகுதி பிற அறிஞர்களுடைய இதில் இருந்து சேர்த்து எழுந்து பிற தேசத்தில் உள்ள அண்டை தேசம், எகிப்து தேசம், அரேபிய தேசம், அந்த தேசங்களிலே இருந்த அறிஞர்களுடைய கூற்றிலிருந்து எடுத்து அவர் சேர்த்து வைத்தது ஞானிகளின் அறிவுரை என்கிற தலைப்பிலே 22வது அத்தியாயம் 17வது வசனத்திலிருந்து 24வது அத்தியாயம் 22 வரைக்கும். இது ஃபர்ஸ்ட் பார்ட், ஞானிகளின் அறிவுரையில் முதல் பகுதி. அதற்கப்புறம் அதே போல ஞானிகளின் அறிவுரையில் செகண்ட் பார்ட், அந்த 24வது அத்தியாயத்தில் 23லிருந்து 34 வரைக்கும் 2 பார்ட்டாக கொடுக்கிறார். இது அவருடைய காலத்தோட முடிந்து விட்டது. அவருக்கு பிற்பாடு 230 வருடங்களுக்கு பின் வந்த எசேக்கியா சாலமோன் கூறிய நீதிமொழிகளிலே விடுபட்ட போனவைகளில், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவர் 3000 நீதிமொழிகளை சொன்னார் என்று. ஆனால் 3000ம் இதுல இல்லை. அவர் இதுல இல்லாத பிற சாலமோனுடைய நீதிமொழிகளையும் சேர்த்து ஒன்றாக எடுத்து ஒரு 5 அத்தியாயங்கள் இதுல எசேக்கியா ராஜாவின் காலத்துல எடுத்து இணைத்தது. இது 25வது அத்தியாயத்திலிருந்து 29வது அத்தியாயம் வரைக்கும் 5 அத்தியாயங்கள் சேர்க்கிறார். அதோட இந்த எசேக்கியா ராஜா எடுத்து பிற அறிஞர்களுடைய கூற்று அப்படிங்கிறதுல ஆகூர் அப்படிங்கிற ஒரு சொன்ன ஒரு நீதிமொழிகள் ஒரு அத்தியாயம் 30வது அத்தியாயம். அப்புறம் 31வது அத்தியாயம் லேமுவேல் என்கிற ஒரு மனிதனுக்கு அவனுடைய தாயார் கூறின அறிவுரை 31வது அத்தியாயம். இது இதனுடைய செப்பரேட் பார்ட்டாக வருகிறது. இதுல இந்த முன்னுரையிலே விளக்கமாக சொல்லிட்டாங்க. அந்த 1வது அத்தியாயம் 1லிருந்து 7க்குள்ள இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்ன, ஞானத்தை அடைய வேண்டுமானால் அதுக்கு வழி என்ன, எங்க ஆரம்பிக்கணும், இதில் ஆரம்பிச்சா தான் பின்னாடி உள்ளதெல்லாம் உனக்கு புரியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அப்படிங்கிறதையும் பின்னாடி வரும்போது சொல்லிடுறாரு. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவதே ஞானத்தினுடைய ஆரம்பம். இப்போ நன்மை என்ன, தீமை என்ன, எது நன்மை எது தீமை என்கிற ஆலோசனையாக கொடுக்குறாங்க. இந்த புஸ்தகத்தில் குறிப்பாக 3 நபர்களை மனதிலே வைத்து அவர்களுக்கு கூறுவதாக கூறுகிறார். ஒன்று நீதிமான், அவன் நீதியாக நடக்க வேண்டும், இப்படி செய்தால் நீதி, இதை கடந்த என்றால் நீ புத்திமானாக நீதிமானாக வருவாய். இன்னொன்று துன்மார்க்கன், இப்படி செய்பவன் இப்படி நடப்பவன் எல்லாம் துன்மார்க்கன், அவனுக்கு என்ன தண்டனைகள் வரும், எப்படி அவன் போவான்ங்கிறதெல்லாம் அதில் கொடுக்குறார். 3ஆவதாக ஒரு மனிதனை குறித்து இதில் சொல்லுகிறார். இதில் பேதை, பேதை என்றால் அறிவில்லாதவர்கள், மூடர், அதாவது என்னன்னு புரியாம, ரெண்டும் இல்லை, அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது, ரெண்டும் தெரியாம இருக்கக்கூடிய ஒருவன். இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு கேள்வியை கொடுத்து அவர்களை மேலே எழுப்பி கொண்டு வந்து ஞானியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். நீதிமானாக இருக்கிறவன் இன்னும் புத்தியாக நடந்து கொள், பேதையாக இருக்கிறவன் இன்னும் ஒரு மூடத்தனத்தை விட்டு விட்டு நீ புத்திசாலியாக மாறு, புத்திசாலியாக மாறி நீதிமானாக மாறு. இந்த ஒரு
ஆலோசனையின் அடிப்படையில் தான் இந்த 3 நபர்களை மையப்படுத்தி தான் இதில் வர முழு வாழ்க்கையிலும் வருகிறது. இதில் முதலாவது சாலமோன் குறித்த நீதிமொழிகளில் எதை குறித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். 1வது அத்தியாயம் 8லிருந்து 9வது அத்தியாயம் 18வது வசனம் வரைக்கும். இதில் வழக்கமாக அப்பா பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க, இதை செய்ய இதை செய்யாத, டூ அண்ட் டோன்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த முறைப்படியே இதை செய்ய இதை செய்யாத என்கிற முறையிலே இந்த ஆலோசனை இருக்கு. செய்ய வேண்டியது என்ன என்ன அப்படிங்கிறாரு. உதாரணத்துக்கு இதுக்குள்ளே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நட, ஞானத்தை நாடு, அதை தேடு, அதை கற்றுக்கொள் என்பதை மிக்கமாக வலியுறுத்துகிறார். பிறரோடு தயவோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுகிறார். உன் இருதயத்தை காத்துக்கொள் என்கிற ஆலோசனைகளை கொடுக்கிறார். உன் வாழ்க்கை துணைக்கு உண்மை உள்ளவனாக இரு. இப்படியாக சில காரியங்களை இதையெல்லாம் உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுறார். செய்யக்கூடாதவை என்றும் சில காரியங்களை சொல்லுகிறார். கெட்ட நண்பர்களோடு சவகாசமோ சிநேகமோ உனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதே போல விபச்சாரம், வேசித்தனம் இதற்குள்ளாக நுழைந்து விடாதே, இதை செய்து விடாதே என்கிறார். 3வதாக கடன் வாங்காதே என்று சொல்லுகிறார். அப்புறம் சோம்பேறியாய் இராதே. சோம்பேறியாய் இருந்தால் நீ வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, அதனால சோம்பேறியாக இராதே என்று செய்யாதே என்கிறார். அப்புறம் ஞானமற்ற முட்டாள்தனமான பெண்களோடு சிநேகம் வேண்டாம். உலக பிரகாரமாக வாழக்கூடிய பெண்களோடு ஒருபோதும் உனக்கு ஒரு டச்சப்போ கான்டாக்டோ அவங்க ரிலேஷன்ஷிப்போ உனக்கு இருக்கக்கூடாது என்கிறத கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லுகிறார். இது 2வது பகுதி. தகப்பன் மகனுக்கு சொல்வதை போல என் மகனே என் மகனே என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி இந்த அறிவுரைகள் எல்லாம் வருது. இது 1வது அத்தியாயம் 8லிருந்து 9வது அத்தியாயம் 18வது வசனம் வரைக்கும் இதே தான். இதற்கு அப்புறம் பொதுவாக சாலமோன் சொல்லக்கூடிய நீதிமொழிகள் 10வது வசனம் 1லிருந்து 15வது வசனம் 33வது வசனம் வரைக்கும். இதுல அவரு 2 வேறுபாடுகளை பிரித்து சொல்கிறார். நீதிமான் எப்படி இருப்பான், துன்மார்க்கன் எப்படி இருப்பான். அடுத்து நீதிமான் இப்படி இருப்பான், துன்மார்க்கன் இப்படி இருப்பான் என்று அடுத்ததாக அவர்களை குறித்து அந்த காரியங்களே அவர் விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறார். 10வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் 33வது வசனம் வரைக்கும். அதுல சுருக்கமா நம்ம பார்த்தா 10வது அத்தியாயம் 6வது வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கன் வாயை அடைக்கும். இது நீதிமான், அது துன்மார்க்கன். அப்படியே ஒவ்வொன்றோலையும் நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பெயரோ அழிந்து போகும். இந்த நீதிமான் இப்படி இருப்பான், துன்மார்க்கன் இப்படி. இந்த 2 பேருக்கும் உள்ள வேறுபாடுகளை குறித்து 10வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 15வது அத்தியாயம் 33 வசனங்கள் வரைக்கும் இந்த 2 பேருக்கும் உள்ள விளக்கத்தை சொல்லி, நீ நீதியில நடந்தா இப்படி இருப்ப, துன்மார்க்கமாக போனா இப்படி ஆயிரவா போகாதா என்று அந்த வேறுபாடை பிரித்து சொல்கிறார். 16வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 22வது அத்தியாயம் 16வது வசனம் வரைக்கும் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு நீதிமானான ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று அந்த காரியங்களை, தேவனுக்கு பிரியமானது எது, தேவனுக்கு பிரியம் இல்லாதது எது, ஸோ இந்த காரியங்களின் வளம் ஒரு நீதியின் வாழ்க்கை, நீதி மார்க்கத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கக்கூடிய ஆலோசனைகளை இதில் அவர் சொல்லுகிறார். 16:1 22:16 வரைக்கும் காட்லி லைஃப், தேவனுக்கு ஏற்ற ஒரு லைஃப் வாழ்க்கை வாழ வேண்டுமானால் எப்படி இருக்கணும். அதற்கப்புறம் வருவது பிற தேசத்து அறிஞர்களிடத்திலிருந்து. ஏன்னா சாலமோனுடையது சொந்தமானது கிடையாது, பிற தேசத்து அறிஞர்கள் சொன்ன அறிவுரைகளிலிருந்து எடுத்து அதை இவர் எழுதியது. இது 22வது அத்தியாயம் 17வது வசனத்துல இருந்து 24வது அத்தியாயம் 22 வரைக்கும் பிற தேசத்து அறிஞர்கள் சொன்ன அறிவுரைகளிலே 30 அறிவுரைகள் அதுல கொடுக்கிறார். இது ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல கூட 23வது அத்தியாயம் 15வது வசனத்துல இருந்து 24வது அத்தியாயம் 22வது வசனம் வரைக்கும் இந்த சாலமோன் சொன்னதை போலவே, என் மகனே என் பிள்ளைகளே கேள் என்பதை போலவே
இது தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்வதை போல இதில் அறிவுரைகள் உண்டு. இதில் மொத்தம் 30 அறிவுரைகள் உண்டு, ஆலோசனைகள், ஞானிகளுடைய ஆலோசனைகள் உண்டு. அதோடு சேர்த்து 24வது அத்தியாயம் 23 34 வரைக்கும் மேலும் பிற ஞானிகளுடைய ஆலோசனைகள் என்று ஒரு 6 ஆலோசனைகள் அவர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுக்கிறார். ஸோ 22வது அத்தியாயத்தில் இருந்து 17வது வசனத்தில் ஆரம்பித்தா 24வது அத்தியாயம் கடைசி வரைக்கும் சாலமோனுடையது கிடையாது. பிற தேசத்து அறிஞர்கள் சொன்னதிலே இது சரி என்று அவர் உணர்ந்ததை அவர் எடுத்து எபிரேய மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி அதை கொஞ்சம் திருத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கப்புறம் 230 வருடங்களுக்கு பிற்பாடு எசேக்கியா ராஜா வந்தபோது அவர் இந்த சாலமோனுடைய எழுதப்படாத நீதிமொழிகள் சில இருக்கு, அதையும் இதில் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு அர்த்தத்தோடு அவர் அந்த காலத்தில் ஒரு ரிவைவல், தேசத்துக்குள்ள ஒரு ரிவைவல், ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டானது. அந்த காலத்தில் இதை எடுத்து இன்னும் சாலமோன் சொன்னது இதில் இணைக்கப்படாது எதற்கு இதெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு 5 அத்தியாயங்கள் இதில் சேர்க்கிறார், 25 29 வரைக்கும். அதில் விசேஷமாக 25 26 2 அதிகாரங்கள் நம்ம படித்து பார்த்தா அவை முழுக்க முழுக்க ரிலேஷன்ஷிப், உறவுகளை குறித்தது. ஒருவரோடு ஒருவருக்குள்ள உறவுகளிலே அந்த உறவுகளில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ராஜாவுக்கும் எனக்கும் இடையில உறவு எப்படி இருக்க வேண்டும், என் அயலாரோடு என் நெய்பர்ஸோட என்னோட உறவு எப்படி இருக்க வேண்டும், என் சத்ருவோடு நான் என் உறவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், என்னோடு கூட எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மனிதனோட என்னுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், முட்டாள்களிடத்திலே என்னுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், சோம்பேறிகளிடத்திலே நான் எப்படி இருக்க வேண்டும், கோல் சொல்லுகிறவன். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வைத்துட்டு இவங்க கிட்டக்கெல்லாம் இப்படி இரு, இப்படி இருக்காத, இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்த உறவுகளை மட்டுமே 25 26 2 அத்தியாயம் சொல்லுகிறார். அதற்கப்புறம் திருப்பி நீதியின் வழிகள், தேவனுக்கு பிரியமான ஒரு நீதியின் வழியில் வாழ வேண்டும் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத 27 28 29 3 அத்தியாயங்கள் அதை குறித்து தான் சொல்லுது. இதற்கு அடுத்தபடியாக வருவது ஆக்கூர் என்கிற ஒரு ஞானியினுடைய கூற்று. அது ரொம்ப நியூமரிக்கல் ப்ராவர்ப் அப்படிம்பாங்க. அவர் 3 தப்பு 4 உண்டு அப்படின்னு சொல்லி அந்த 2 3 4 2 3 4ன்னு சொல்லி அவர் இந்த இதை கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வருவார். உதாரணத்துக்கு 30வது அத்தியாயத்தில் 15வது வசனம், தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு ஒன்று, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னது அப்படிங்கிறத விளக்க சொல்லுவார். தான்னு கேட்கறது எது, பாதாளமும் மலட்டு கற்பமும். திருப்தி அடையாதது என்ன, தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும். போதும் என்று சொல்லாதது, போதும் என்று சொல்லாத அக்கினியுமே. அப்படி அந்த மாதிரி நியூமரிக்கல் அப்படியே கொண்டு வருவார். அதே போல எனக்கு மிகவும் ஆச்சரியமானவை 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவை 4 உண்டு. அது என்ன ஆச்சரியமானவை, என் புத்திக்கு எட்டாதது என்ன 4 அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை குறித்து விளக்கி வருகிறார். அப்படியாக அவர் ஒவ்வொரு காரியங்களாக சொல்லி அந்த நியூமரிக்கல்ல அதை விளக்கி கூறிக்கொண்டு வருகிறார். இதற்கு அடுத்தபடியாக அதுல விசேஷமாக அவர் ஒரு தேவனை நோக்கி ஏறக்கூடிய ஒரு விண்ணப்பம் ஒன்று உண்டு. அது இந்த காலத்துல நமக்கு அதிகமான தேவையான ஒன்று தான். அதுதான் 30வது அத்தியாயத்துல 7 8 அவர் சொல்லுறாரு, 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். கடவுளை நோக்கி விண்ணப்பிக்கிறார். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாதிரும். காரணம் சொல்லுகிறார், நான் ஐஸ்வர்யானம் ஆயிட்டேன்னா கர்த்தர் யார் என்று மறுதளிச்சிருவேன், தரித்திரப்பட்டேன்னா நான் திருடிடுவேன், கடவுள் பேரு கெட்டு போயிடும். அதனால எனக்கு தரித்திரத்தையும் கொடுக்காதீரும், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காதீங்க, அன்னன்னைக்கு என் சாப்பாட்டை எனக்கு அளந்து கொடுத்தா போதும் அப்படின்னு அவர் விண்ணப்பிக்கிறார். அதே போல நமக்கு முக்கியமானது, அவசியமானது, இந்த மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். பிறகு சொல்றாங்க, ஆனா பொய் சொல்றாங்க, நான் அதை நம்பி போய் விழுந்துடக்கூடாது.
அதை எனக்கு தூரப்படுத்தும். மாயை இல்லாத ஒன்றை இருப்பதை போல காண்பிக்கிறது. ஸோ இதை நான் பின்பற்றி போனேன்னா, மாயையை பின்பற்றி போனேன்னா அதனுடைய முடிவு நரகம்தான். அதனால இந்த ரெண்டையும் என்கிட்ட வராமல் தூரப்படுத்தும். இன்றைய வாலிப உலகம் அந்த மாயைக்குள்ளேயும் பொய் வசனிப்புக்குள்ளே தான் இருக்குது. ஒரு சினிமாவாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், எல்லாமே இல்லாத ஒன்றை இருப்பதை போல நடித்து அதை உண்மையை போல காண்பித்து நம்முடைய மனதுக்குள்ள அவங்களுடைய ஃபார்முலாஸையும் அவங்களுடைய வழிமுறைகளையும் அவங்களுடைய காரியங்களையும் நம்ம மண்டைக்குள்ள புகுத்துற காரியம்தான். இது இந்த காலத்து ஜனங்களுக்கு மிக அவசியமான ஒன்று. அந்த காலத்திலே அவர் அதை சொல்லி வச்சிருக்கிறார். ஆகூர் என்கக்கூடிய அவருடைய ஒரு வார்த்தை. அதுக்கு அடுத்தபடியாக விசேஷம் வருகிறது 31வது அத்தியாயத்தில் லேமுவேல் என்கிறவருக்கு அவருடைய தாயார் கூறின ஒரு உபதேசம். வேதத்தில் பெண்கள் சொல்லி எழுதப்பட்டது மிக 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 குறைவு. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பார்த்தீங்கன்னா தெபோரால் குறித்து ஒரு 2-3 சாப்டர் வரும். அதுக்கப்புறம் இந்த லேமுவேலுடைய தாயார் கூறின உபதேசம் ஒரு அத்தியாயம். இந்த ஆக்கூர் யார் நமக்கு தெரியாது. வேதத்தில் எங்கேயுமே அவரை குறித்து வேறு எங்கேயுமே குறிப்புகள் கிடையாது. இந்த லேமுவேல் யார், அவனுடைய தாயார் யார், அவங்க பேரும் கிடையாது, அவங்க யாருங்கிற குறிப்பும் வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அவங்க சொன்னதை மட்டும் நமக்கு இதில் வேதத்தில் எடுத்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு தாயாருடைய ஆலோசனை எப்படி இருக்குதுன்னா 1-9 வசனம் வரைக்கும். இன்றைக்கும் ஒரு தலைமைத்துவத்தில் லீடர்ஷிப்புக்குள்ள ஒருத்தன் வரணும் என்றால் அவனுக்கு உரிய ஆலோசனைகள். அவர் சொல்றாரு, நீ ராஜாவாக இருக்கிறவன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குரிய ஆலோசனைகள் அது. அடுத்தபடியாக வருவது 10-31 வரைக்கும். 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் ஞானமுள்ள ஒரு பெண்மணி. 10வது வசனம், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு ஞானம் உள்ள பெண்மணி யார், அவளுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். விசேஷமாக இந்த ஒரு பகுதி 10-31 வரைக்கும் எபிரேய பாஷையில அகர வரிசையில இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் ABCDன்னு ஆரம்பிக்கிறது போல முதல் வரி ஏல ஆரம்பிச்சா, 2வது வரி பியில் ஆரம்பிச்சா, 3வது வரி சியில் ஆரம்பிச்சா, 4வது வரி டியில் ஆரம்பிக்கும். அதே போல எபிரேய 22 எழுத்துக்களில ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு எழுத்துக்களிலே ஆரம்பிக்கப்பட்டு மிக இனிமையாக இணைக்கப்பட்டது. ஆனால் டிரான்ஸ்லேஷன்ல நமக்கு வர்ற போது அது நமக்கு கிடைக்கல. ஆனால் அர்த்தம் கிடைச்சது, அது நமக்கு போதும். இதுல குறிப்பாக ஒருத்தன் சொல்றாங்க, 1-9 வரைக்கும் ஒரு நல்ல ராஜாவாக ஒருவன் இருக்க வேண்டும் என்றால், ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவன் தாய் சொன்னதுன்னு வருது. ஒரு நல்ல ராஜாவாக ஒருவன் இருக்க வேண்டுமானால் அவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆலோசனை. அதே போல பின்னாடியே ராஜாவா மட்டும் நீ இருந்தேன்னா போதாது, உனக்கு ராணியா இருக்கிறவ இப்படி இருந்தான்னா தான் நீ ராஜாவாக ஒழுங்காக இருக்க முடியுங்கிறது போல அந்த இருவரை குறித்தும் சொல்லுகிறாரு. அப்படி சரியான ஒரு பெண்மணி உனக்கு இருந்தான்னா தான் நீ சரியாக நிற்க முடியும். அதிலே சில 31வது வசனத்திலே அவள் சில காரியங்கள் சொல்லி வருகிற போது, அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்கையில் பேர் பெற்றவனாய் இருப்பான். இப்படி இருந்தா தான் அங்க போக முடியும். ஆங்கிலத்துல லகுவாக ஒரு பழமொழி உண்டு, there is a woman behind every successful man. வெற்றி உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலே அவனை உந்தி தள்ளுகிற ஒரு பெண்மணி இருப்பாள் என்பது. அதே போல இது அடிப்படையாக வருகிறது. இதுல அந்த பெண்மணியினுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறது, அவள் ஒரு நல்ல பெண்மணியாக இருக்கிறாள், நல்ல மனைவியாக இருக்கிறாள், நல்ல தாயாராக இருக்கிறாள், நல்ல அயலாகராக சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தாரோடு அண்டை அயலாரோடு நல்ல உறவுகள் வரக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறாள். அவளுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க விலைக்கு சொல்றாங்க. இந்த 31 அத்தியாயங்களில் இந்த காரியங்கள் வருது. 7வது அத்தியாயத்தில் சாலமோன் ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறார்.
நீதிமொழியில் 7ல் 10லேருந்து 27 வரைக்கும் ஒரு தந்திரமுள்ள ஒரு பெண்மணி அப்படின்னு ஒரு பெண்மணியை சொல்லுகிறார். அதற்கும் இதற்கும் ஸ்ட்ரெயிட்டா ஆப்போசிட். ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கும் அதுக்கும் ஸ்ட்ரெயிட்டா ஆப்போசிட்டாக வருவாங்க 2 பேர். அதை நம்ம பார்க்கலாம். விசேஷமாக இது ஞான புஸ்தகம், ஆனால் வேதத்தில் ஏன் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான. வேத புஸ்தகத்தில் தேவன் இதற்கு ஒரு இடம் கொடுத்து இதை வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, உலக பிரகாரமான ஞானத்திற்கும் தேவனுக்கு ஏற்ற ஞானத்துக்குள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்வது தேவ பிள்ளைகளுக்கு முக்கியமானது. வேர்ல்ட்லி விஸ்டம்னு நிறையா உண்டு, பட் காட்லி விஸ்டம்னு ஒன்று உண்டு. தேவ பிள்ளைகளுக்குரிய ஞானம் அப்படிங்கிற ஒன்று உண்டு. அதை நம்ம அதில் இருக்கணும். உலக ஞானத்துக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது. உலக ஞானத்தை குறித்து சில காரியங்கள் பார்க்கலாம். உலக ஞானம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை சுற்றி உள்ள உலகத்தை அறிந்து கொள், அதிலே எது உனக்கு லாபம் என்பதை தெரிந்து அதை பெற்றுக்கொள். இப்போ என்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துக்கோ, இதில் என்ன பண்ணுனா நான் லாபம் சம்பாதிக்கலாம்னு பார்த்துக்கோ. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, கொரோனா வந்த உடனே தான் இந்த மாஸ்க் வியாபாரம் பெருசாச்சு. மாஸ்க் செய்கிறவங்க, மாஸ்க் போடுறவங்க, அந்த சானிடைசர் போடுறவங்க, அதுக்கு முந்தையெல்லாம் நம்ம எங்கேயுமே அது போட்ட மாதிரி தெரியல. இது வந்த உடனே இதை வைத்து லாபம் எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு சிலர் உள்ளவன. இதுதான் உலக ஞானம் சொல்லுது. உன்னை சுற்றி உள்ள உலகத்தை அறிந்து கொள், அதிலிருந்து லாபம் எப்படி சம்பாதிக்கலாம் என்று பார். ஆனால் தேவனுக்கு ஏற்ற ஞானம் வேற ஒன்று சொல்லுது. உன் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள், அவரிடத்திலிருந்து உனக்கு சிறந்தது எது என்பதை பெறுவது எப்படின்னு பார். உலகம் லாபத்தை பெறுவதை சொல்லுது, ஆனால் தேவன் உனக்கு சிறந்தது எது, அதை பெறுவது எப்படி அப்படிங்கிற ஆலோசனை கூறுகிறார். இதை பார்த்து இதுதான் உலக ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும். இன்னொரு காரணம் சொல்லலாம். உலக ஞானம் சொல்லுது, எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான்னு பாரு, எப்படி சம்பாதிச்சான்னு பார்க்காதாங்குது. நம்மளுடைய வேத ஞானம் சொல்லுகிறது, உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை மட்டும் பார்க்காத, எவ்வளவு பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருந்தாய் என்று பார். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே சிறந்தது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டதின் நோக்கமே பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தான். முதலில் ஆபிரகாமை அழைத்த போது தேவன் சொன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு. அதை தொடர்ந்து நீ ஆசீர்வாதமா இருப்பாயினாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வேற, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்பது வேற. கடைசியா முடிக்கிற போது, உன் வம்சத்துக்குள்ளே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பெறுவார்கள். நான் ஆசீர்வதிச்சதே இந்த 2க்கு தான். நான் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் மூலமாக பரலோகத்தின் ஆசீர்வாதம் பிறருக்கு வர வேண்டும். ஸோ இது தேவ ஞானம். அதே போல உலக ஞானம் சொல்லுது, எவன் ஜெயிச்சான்னு பாரு, எப்படி ஜெயிச்சான்னு பார்க்காத, ஜெயிச்சவன் யார் அதை மட்டும் பாரு அப்படிங்கிறது. எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது. ஆனா தேவ வார்த்தை அப்படி சொல்லலை. தேவ வார்த்தை வேற ஒன்று சொல்லுது, முடிவை வைத்து முறை சரி என்று அது ஒத்துக்கொள்வது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மேத்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, கணக்கு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. கீழே அவன் சரியான விடை எழுதியிருந்தாலும் டீச்சர்ஸ் அதுக்கு மார்க் போடுறதில்ல. அந்த விடையை அவன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தான், அந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வந்தான் அப்படிங்கிறத பார்த்து தான் மார்க் போடுறாங்க. விடை சரியாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த கணக்கு கொண்டு வந்த முறை தவறாக இருந்தால் மார்க்கு கிடையாது. அதே போல தான் வேதமும் சொல்லுது, முறை சரியாக இல்லாவிட்டா முடிவு சரியாக இருந்திருக்கலாம், முறை சரியாக இல்லைன்னா அதை நான் ஒத்துக்கிறத அப்படிங்குது. உதாரணத்துக்கு யாக்கோபு சகோதரனை ஏமாற்றி சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றான். அப்பா கிட்டக்க நான் தான் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றான். அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வந்தது. ஆனால் அதற்கு முன்னதாக ஆண்டவர் அவரை நல்லாக பாடம் கற்றுக் கொடுத்து 27 வருடம் 2 பெண்ணுக்காக 20 வருடமும் தன் பிள்ளைகளுக்காக 7 வருடமும் மாமனார் வீட்டில் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. கல்யாணத்தன்னைக்கு சொன்னது ஒரு பொண்ணு, ஆனால் கல்யாணத்தன்னைக்கு கட்டிக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வேற பொண்ணு. அவன் சம்பளத்தை 10 முறை அவன் மாமனார் மாற்றினார். சொல்ற 10 தடவை என்னை ஏமாத்தினாருங்கிறான். இங்கே ஏமாத்தினதுக்கு அங்கே ஏமாற்றி அவன் அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தில் கையை வைக்க விட்டார் யாக்கோபுடைய வாழ்க்கையில்.
மோசேயுடைய வாழ்க்கையில் கலகக்கார ஜனங்களே, உங்களுக்கு இந்த பாறையிலிருந்து தண்ணீர் கொடுக்க மாட்டோமோன்னு சொல்லி பாறையை ஓங்கி அடிச்சாரு. தண்ணி வந்துருச்சு, ஜனங்கள் எல்லாம் தண்ணி குடிச்சாங்க, ஆடு மாடு எல்லாம் குடிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அவர்களுக்கு முன்னாடி என்னை பரிசுத்தம் பண்ணாததுனால அந்த கானான் தேசத்துல நீ போக முடியாது, உன்னை விட மாட்டேன்ட்டாரு. முடிவு சரியாக இருக்கலாம், ஆனா அந்த முறை சரியாக இல்லை என்றால் வேதம் அதை ஒத்துக்கொள்வதில்லை. விசேஷமா நமக்கு கூட இயேசு கிறிஸ்து கூட அதை ஒரு இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். மத்தேயு 7வது அத்தியாயத்துல தெளிவாக சொல்லுகிறார். 22, 23 வசனங்களில், அந்நாளிலே கடைசி காலத்துல மேல ஒரு நியாயத்தீர்ப்புக்கு வந்து நிக்கிறனால அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். தீர்க்கதரிசனம் சொன்னாங்க தான், பேய்களை விரட்டினாங்க தான், அநேக அற்புதங்கள் செஞ்சாதான், ஜனங்களுக்கு கிடைச்சது தான், ஆசீர்வாதம் கிடைச்சது தான். ஆனா அவங்க கையாண்ட முறை சரியில்லாதனால ஆண்டவர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ உலக ஞானம் வேற, தேவ ஞானம் வேற. இதுல தேவ ஜனங்கள் கொஞ்சம் ஞானமாக இருக்க வேண்டும். இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங்கையும் ஒரு டீச்சிங்கையும் நமக்கு கொடுக்கும். ஊழியத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பிற மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புது விசுவாசிகள், புதுசாக விசுவாசிகள் ஆனவங்கள வேதத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லி தினசரி வாசிங்க அப்படின்னு சொல்ற போது அது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா விருப்பம் உள்ளதாக இருக்க வேணும். இல்லைன்னா புரியலன்னு மூடிட்டாங்கன்னா அப்புறம் திறக்க மாட்டாங்க. அதுக்காக ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்து தினசரி நீதிமொழியில் ஒரு நீதிமொழி வாசிக்க சொல்லுவோம். 31 நீதிமொழியில் தான் 1ஆம் தேதி அன்னைக்கு 1 வாசி, 2ஆம் தேதி அன்னைக்கு 2 வாசி, 3ஆம் தேதிக்கு 3 வாசி, வருஷம் பூரா வாசிச்சுக்கிட்டே இரு, அந்த ஒன்னொன்னு வாசி அப்படிமா. அந்த நீதிமொழிகள் வாசிக்கிற போது அவங்களுக்கு இப்படி செய் அப்படி செய்யாதுங்கிறத லகுவாக புரிந்து கொண்டு, கிறிஸ்தவம் இப்படித்தான் செய்யணுமோ இப்படி செய்யக்கூடாதோ அப்படின்னு புரியக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஆலோசனையாக இருக்கும். அந்த வகையில நீதிமொழிகள் புஸ்தகம் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக, ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த மாதிரி ஒரு புக்காகவே நமக்கு இதுல ஒரு ஆலோசனையாகவும் இருக்கும். இதுல உள்ள 8வது நீதிமொழி முழுவதுமே ஞானம் என்றால் என்ன, ஞானத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி அது விளக்கி சொல்லுகிறது. யோபு புஸ்தகத்துல நம்ம படித்த 28வது அத்தியாயம் கூட ஞானம் அது எங்கே கிடைக்கும், அதை எங்க போய் தேடி எடுப்போம் அப்படின்னு சொல்லி யோபு அதை மேன்மைப்படுத்தி உயர்த்தி பேசி இருப்பதை நம்ம படிக்கலாம். அந்த யோபு 28 இதுல உள்ள 8வது அத்தியாயமும் ரெண்டையுமே தொடர்ந்து படித்து பார்ப்பது ஞானத்தினுடைய மிக உன்னதமான ஒரு உயர்வை நமக்கு கொடுக்கும். ஆனா இந்த ஞானம் நமக்கு வேண்டுமானால், இந்த ஞானம் இந்த யோபு 8ல சொன்ன அந்த ஒரு ஞானமும் யோபு 28லயும் நீதிமொழிகள் 8லயும் சொல்ல அந்த ஞானம் நமக்கு வேண்டுமானால் வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1வது அத்தியாயத்துல 30-31 வசனங்கள் நமக்கு ஒரு குறிப்பை கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அத்தியாயம் 30. அந்தப்படி நீங்கள் அவராலே, தேவனாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். சோ கிறிஸ்து தான் அந்த ஞானம். அவர் வந்தா தான் இந்த மிச்சமெல்லாம் உள்ள நமக்கு வரும் அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துவும் இதை சொல்லுகிறார். லூக்கா 11:31 அவர் சொல்லுகிறாரு, இதோ சாலமோனை காட்டிலும் ஞானி இங்கே இருக்கிறார், பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறார். லூக்கா 11:31வது வசனத்துல சொல்லுகிறாரு, தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையில் இருந்து வந்தாள், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறார். இந்த சாலமோனை குறித்தும் பெரிய ஞானி நான் தான் அங்கே இருக்கிறேங்கிறார். அதனால என்கிட்டக்க வாங்குறார். நமக்கு இதை குறித்து உலக பிரகாரமான காரியங்கள் படிக்கிற போதே
நியூ டெஸ்ட்மென்ட்ல இயேசு கிறிஸ்து என்ன ஆலோசனை சொன்னார் என்பதை கீழ்ப்படுகிற போது உலகத்துக்குள்ள அந்த உலகத்துல நம்ம ஞானியாக நம்ம மேல போறதுக்கு வழிகள் உண்டு. குறிப்பாகவே இந்த யோபு 28, நீதிமொழி 8 இந்த 2 சாப்டரையும் வாசிக்கிற போது இதுல ஞானம் என்று எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல அந்த ஞானம் என்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அப்படின்னு வைத்து வாசித்து பார்த்தா நமக்கு அதிகமான வெளிப்பாடுகள் கிடைக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு கொஞ்சம் கண்களை திறக்கிறது போல அநேகமான வெளிப்பாடுகள் கிடைக்கும். அவர் தான் நமக்கு ஞானம். இதை நம்ம படித்து வளருவது இந்த 2 அத்தியாயத்தை தியானிப்பது கொஞ்சம் நல்லா இருக்கும். விசேஷமாக இதுல ஒரு பகுதி பார்க்கலாம். தகப்பன் மகனுக்கு ஆலோசனை சொல்லுகிற போது 1வது அத்தியாயத்திலிருந்து 9வது அத்தியாயம் வரைக்கும் மிச்சம் உள்ள காரியங்கள் தகப்பன் மகனுக்கு ஆலோசனை சொல்லுகிற போது அவனுக்கு வாழ்க்கை துணையாக எப்படிப்பட்ட பெண்ணு இருக்கக்கூடாது, அவளுடைய கெட்ட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு விலைக்கு சொல்லுகிறார். இந்த மாதிரி பொண்ணு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பொண்ணை விட்டு விலகி நில்லு அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் சைடு எல்லாம் விலைக்கு சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா கடைசியில ஒரு தாயானவள் தன் மகனுக்கு கூறுகிற போது வாழ்க்கை துணையின் குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் என்று பிளஸ் பாயிண்டா சொல்லிக்கிட்டே வராங்க. இது 2 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவர் ஃபுல்லா நெகட்டிவா சொல்லுகிறாரு, இவங்க எல்லாமே பிளஸ்ஸா சொல்லுகிறாங்க. ஆனா திருமணத்துக்கு முன்னாடி இது எப்படி அறிந்து கொள்வது, இதுதான் ஞானமுள்ள பெண்ணா இல்லையாங்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா வாலிபர்களுக்கு இன்றைக்கு தேவையான ஒரு ஆலோசனை தான் இது. எல்லா திருமணத்துக்கு உள்ளவங்களுக்கு தேவையான ஒரு ஆலோசனை தான் இது. சில குறிப்புகளை இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் நமக்கு கொடுக்குது. நீதிமொழிகள் 18வது அத்தியாயத்துல 20லிருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். 22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தராலே தயையும் பெற்றுக்கொள்கிறான். அதாவது நல்ல மனைவியை கண்டு அடைகிறவன் தன் வாழ்க்கையிலே சிறந்ததை நன்மையானதை கண்டுகொள்கிறான், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு வருது. அதே போல 19வது அத்தியாயத்துல 14வது வசனம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுகிறது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஸோ இந்த நல்ல மனைவிங்கிறது குணசாலியான ஸ்திரிங்கிறது எங்கிருந்து வரணும், கடவுள்கிட்ட இருந்தா வரணும். அப்ப அதை என்ன பண்ணணும், 18வது அத்தியாயத்துல சொல்லுகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறோம், அவனவன் வாயின் பலனினாலே அவனவன் வயிறு. நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரை கேளு, ஆண்டவரே எனக்கென்று நீர் சிருஷ்டித்த அந்த பெண் எங்கே இருக்கிறார் எனக்கு தெரியாது, அது மாத்திரம்தான் என் வாழ்க்கையில வரணும், அதை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கணும். இது பையன்கள் செய்யக்கூடிய ஜெபம், பெண்கள் செய்யக்கூடிய ஜெபம். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று என்னை நீ சிருஷ்டித்து உருவாக்கி கொண்டு வந்தீரோ அந்த மனிதனை எனக்கு காண்பியும், அதை தவிர வேறு யாரும் வராதபடி தடை பண்ணி போடும் அப்படின்னு அவங்க ஒரு ஆழமான ஒரு ஜெபம் பண்ண வேண்டும். ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு என் சுய விருப்பத்துக்கு ஏற்றபடி உலக பிரகாரமாக பொண்ணு நல்ல அழகா சினிமா ஸ்டார் போல இருக்கணும், நல்லா சம்பாதிச்ச நிறைய பணம் கொண்டு வரணும், அவங்க குடும்பம் நல்ல செல்வாக்கான குடும்பமா இருக்கணும், நல்ல சொத்துக்கெல்லாம் நிறைய இருக்கணும், நல்ல வரதட்சணை கொடுக்கணும், இப்படியெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருகிற போது ஆண்டவரே நீர் வாரோம் அப்படின்னா அவர் ஒரே வார்த்தை சொல்லிடுவாரு, ஏப்பா நான் உனக்கு இது செலக்ட் பண்ணி கொடுக்கல, நீயா செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டது, அதன் பின் விளைவுகளை நீ தான் சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். ஸோ இது லைஃப்ல ஒரு தடவை தான், தப்பு பண்ணிட்டா பனிஷ்மெண்ட் தான். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக தேவ ஆலோசனை பற்றி தேவனுக்கு பின்னாடி போகணும். இது நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு காரியம். மோர் தென் அ தியாலஜி புக், இது பிராக்டிக்கல் கைடன்ஸ் புக், இறையியல் தத்துவங்களை விளக்குகிற ஒரு புஸ்தகமாக இல்லாம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஆலோசனைகளை கூறும் புஸ்தகமாக இருக்கிறது. தேவ சித்தம் நமது வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கடைபிடிக்கணும். செக்குலர் லைஃப் வேற, ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேறன்னு 2 பார்ட்டெல்லாம் லைஃப்ல கிடையாது. ஹோல் லைஃப் இஸ் அ ஹோலி லைஃப் தான். அதனாலவே இந்த புஸ்தகத்துல
நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் பெற்றோர் பிள்ளை உறவு எப்படி இருக்க வேண்டும், திருமணம் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும், பிள்ளையை எப்படி வளர்க்கணும், பணத்தை குறித்து நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய ஆலோசனை எப்படி இருக்கணும், வேலை ஸ்தலத்துல எப்படி இருக்கணும், நண்பர்களோடு பிறரோடு உள்ள உறவுகளில நம்ம எப்படி இருக்கணும், எனக்கு மேல் அதிகாரியோடு என் உறவு எப்படி இருக்க வேண்டும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, குடி விபச்சாரத்தை விளக்க வேண்டும், என் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும், கடன் வாங்காது இருக்க வேண்டும். இந்த மாதிரி என் வாழ்க்கைக்குரிய எல்லா இடங்களுக்குரிய ஆலோசனைகளும் கூறி இதன் மூலமாக தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு போகணும். அல்ல விசேஷமாக இது சொல்கிறது, என் வாழ்க்கையில தேவ சித்தம் அறிய தேவனோடு தனிப்பட்ட உறவிலே பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல நான் வளர வேணும். அப்பதான் தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியங்களும் தேவ சித்தமும் அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்து கடைபிடிக்கிற போது அந்த தேவ சித்தமும் தேவ காரியமும் என் வாழ்க்கையில் வரும். தேவ சித்தத்தின்படி வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை, தேவ சித்தத்தின்படி வாழும் வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கை. தேவ சித்தத்தின்படி வாழும் வாழ்க்கை தானாக வருவதில்லை, அதுக்கு நம்ம முயற்சியே வேண்டும். இந்த தேவ சித்தத்தின்படி வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது அத்தியாயம் 3:21-26 சொல்லுது. தேவ சித்தப்படி வாழும் வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கைங்கிறத 3வது அத்தியாயம் 27-28 சொல்லுது. ஆனா இது தானா வராது, நீ முயற்சி செஞ்சுதான் இதை கொண்டுட்டு வரணுங்கிறது 9வது அத்தியாயம் 1-6 சொல்லுது. கடைசியாக இதுல ஒரு சில குறிப்புகள். தமிழ் வேதாகமம் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த ஒரு குறிப்பு. தமிழ் வேதாகமத்துல நீதிமொழிகள் புஸ்தகத்துல 2 இடங்களிலே எழுத்து பிழைகள் இருக்கிறது. அதை கொஞ்சம் திருத்திக்கிறது நன்றாக இருக்கும். 5வது அத்தியாயத்துல 16வது வசனம், உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக அப்படின்னு இருக்கும். அது பாய்வதாக கிடையாது, அந்த கடைசி எழுத்து காவை அடிச்சுட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதா, அவ்வளவுதான் இருக்கணும். அப்பதான் அடுத்த வார்த்தை கரெக்டா வரும். அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. வீதியில பாய்வதாக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அந்நியருக்கு உரியதா எனக்கே உரியதா இருக்கணும். அதனால அது கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லேஷன் பிற மொழிகளில் உள்ள வேதாகமங்கள் பார்க்கிற போது அப்படித்தான் இருக்குது. இது தமிழ் வேதாகமத்துல மட்டும்தான் இந்த ஒரு தவறு இருக்குது. அதே போலவே 25வது அத்தியாயத்திலே ஒரு வசனம், 25வது அத்தியாயத்துல 20வது வசனம், மனதுருக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனை போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியை போலவும் இருப்பான் அப்படின்னு. இது மனதுருக்கம் உள்ளவனுக்கு கிடையாது, மன துக்கம் உள்ளவனுக்கு. அந்த ரூ தப்பு, எக்ஸ்ட்ரா. மன துக்கம் உள்ளவனுக்காக பாட்டுகளை பாடுகிறவன், அப்படிதான் அந்த வார்த்தை வரணும். அது ரெண்டையும் கொஞ்சம் திருத்திக் கொள்வது நல்லது. அதே போல 10வது அத்தியாயத்துல ஒரு 17வது வசனம் ஒரு வார்த்தை வருகிறது. அது இன்றைக்கு நம்ம பழக்கத்துல அந்த தமிழ் சொல் இல்லை. 10-17வது வசனம், புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனும் மோசம் போகிறான். இந்த கண்டனை அப்படிங்கிற தமிழ் சொல்லு இப்ப நமக்கு பழக்கத்துல இல்ல. அதுக்கு சரியான அர்த்தம் என்ன வரும்னா திருத்துதல். கண்டித்தல் அப்படின்னா கொஞ்சம் அதிகாரத்தோடு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுது. திருத்துதல்னா அன்போடு சொல்வது. இந்த கண்டனைங்கிறது அந்த திருத்துதல் தான் வரும். கண்டித்து சொல்லுவது, அதாவது இதை கரெக்ஷன் பண்ணி சொல்லுவது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அது அங்க வரணும். அது நமக்கு இல்லாத ஒரு சொல்லு இது. கடைசியாக இதில் ஒரே ஒரு காரியம், இந்த நீதிமொழிகள் மனித அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டவைகளே நமக்கு படிப்பினையாக சுருக்கி ஞானிகளின் ஆலோசனை வார்த்தைகள். இதை ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளலாம், உபதேசிக்கலாம். ஆனா தேவனுடைய வாக்கு தத்தமாக இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் எடுத்து நம்ம பிராமிஸாக எடுத்து உபதேசிக்க கூடாது. இது எல்லாமே மனிதர்கள் சொன்ன வார்த்தை தான். தேவன் இதில் எதுவுமே நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன் கர்த்தராகி தேவன் சொல்லுகிறதாவதுன்னு எதுவுமே கிடையாது. அவருடைய பிராமிஸ் எதுவுமே கிடையாது. சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். 10வது அத்தியாயத்திலே 27வது வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுச நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகி போகும்.
ஆனா இன்னைக்கு துன்மார்க்கங்கள் நல்லா நீடித்து வாழ்வதையும் நம்ம பார்க்கிறோம். அதிலே 3வது வசனம், 10வது அத்தியாயத்துல 3வது வசனம், கர்த்தர் நீதிமான்களை பசியால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். துன்மார்க்கன் ஆடம்பரமாக இருக்கிறதையும் நீதிமான்கள் சில வேலைகளை சிரமப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். இது மனித அனுபவத்தில் சொன்ன பொதுவான ஒரு சராசரியான ஒரு கருத்து. இதை மீறிய சில சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். அதனால இதுல சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் காட்ஸ் ப்ராமிஸாக எடுத்து யூஸ் பண்ண கூடாது. இந்த காரியத்தை தான் நம்ம யோபு புஸ்தகத்திலையும் படித்தோம். யோபு புஸ்தகத்திலே நம்ம படித்தோம். நான் தப்பே பண்ணல, எனக்கே அடி விழுந்ததுன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் அதுக்கு பின்னாடி நடந்த காரியங்களை நமக்கு சில காரியங்களை விளைவி சொன்னார். சங்கீதம் 73 பார்த்தோம்னாலும் அது இதைத்தான் சொல்லுது. நான் நேர்மையா நடக்கிறேன், எனக்கு அடி விழுது, அவன் தப்பா பண்றான், அவன் நல்லா இருக்கான், இந்த ஒரு காரியங்கள். ஸோ அதனால இந்த நீதிமொழிகள் உள்ளதை ஆலோசனையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பட் ப்ராமிஸாக வாக்கு தத்தமாக எடுத்து உபதேசிக்க கூடாது. அவ்வளவுதான். இதை மட்டும் நம்ம பண்ணிவிட்டோம்னா இது நன்றாக இருக்கிறோம். நீதிமொழிகள் தினசரி நம்ம கூட தினசரி ஒன்றை படிப்பதும் அதை என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு புரிந்து கொண்டு அதை செயல்படுவதும் நம்ம வாழ்க்கைக்கு இன்னும் நம்ம ஞானம் உள்ளவர்களாக நீதி, நியாயம், விவேகம் இதில் அறிந்து கொண்டு வளர்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இத்தோடு இன்றைய தினத்தினுடைய அந்த நீதிமொழிகள் குறித்த பாடம் முடிந்தது. அடுத்த வாரத்தில் இதுக்கு அடுத்த புஸ்தகம் பிரசங்கி குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.